வேர்ல்டு ஃபுல்லாகவே ரோம்காம் ஃபிலிம்க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்ன் எப்படின்னா, பணக்கார பொண்ணு ஏழையான ஒரு பையனை காதலிப்பா. இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு டைட்டானிக் படத்தை சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இந்த ஏழையான பையன் வந்து கொஞ்சம் நேர்மையாக இருப்பான். அவங்ககிட்ட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும். டாம்பிகம் காமிக்க மாட்டான், அலட்ட மாட்டான், கைண்டாக இருப்பான், கேர் பண்ணுவான், கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவன்றதுனால லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். இன்னொன்று, பணக்கார பசங்களாம் பார்த்ததுனாலே, அவனுக்கு பண்ணுற அழிச்சாட்டியும் அதெல்லாம் பார்த்ததுனாலே பணக்கார பொண்ணுங்களுக்கு ஏழையை தான் பிடிக்கும். இது ஒன்று. இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் எந்த கதையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார பையன் வந்து ஒரு ஏழை பொண்ணை வந்து காதலிக்கிற மாதிரி பெரிய கதைகள் இருக்காது. இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒன்று, அது பெரிய இளவரசியிலேருந்து யாராக இருக்கட்டும், பெரிய டானுடைய பொண்ணாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் அது வந்து ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக இருக்கட்டும், அம்பானி பொண்ணாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ். ஆனால் பணக்கார பொண்ணு ஏழையான நாயகனை காதலிப்பா. இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து உலகம் ஃபுல்லும் வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அந்த ரோம்காம் வரிசையில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு பேர் வந்து ஆந்திரா கிங் தாலத். இந்த படத்தினுடைய விரிவான ஒரு விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளம் ஜாக்கி சினிமாஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல லைக் பண்ணுங்கள். ஹை பட்டன் வந்துன்னா அதை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். இந்த ஆந்திரா கிங் தாலுகா இந்த படத்தை வந்து மகேஷ் பாபு இயக்கியிருக்கிறார். பிரதான கதாபாத்திரங்களை உபேந்திரா, ராம் பொத்தினேனி, அதுக்கப்புறம் வந்து பாக்கியஸ்ரீ, இவங்க எல்லாம் இந்த படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பாக்கியஸ்ரீ உங்களுக்கு தெரியும், துல்கர் சல்மானோட காந்தா படத்தில் நடித்தவங்க. அவங்க இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ராம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ. உபேந்திரா கன்னடத்துலேருந்து வந்திருக்காரு, ரைட். இந்த படத்தை மகேஷ் பாபு இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் எதை பற்றி பேசுகிறது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ, சூப்பர் ஸ்டார் லெவல் ஹீரோ, அவர் தான் நம்ம உபேந்திரா. ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அளவில் வந்து கலக்கிற ஒரு ஹீரோ. அவருடைய 100வது படம் சில பல காரணங்களால் அது வந்து ரிலீஸ் ஆகாமல் போகுது. ஓகே. ஆனால் பணத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் அலையிறாரு. அவர்கிட்ட விற்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த உபேந்திரா, அவர் பேர் வந்து சூர்யா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் நடிகர், உச்ச நடிகர். அவரும் வந்து ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து நம்ம ராம் வந்து நடிச்சிருக்கிறார். ஸோ ராம் வந்து சாகர்ன்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு. பாக்கியஸ்ரீ வந்து மகாலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உபேந்திரா வந்து இந்த பணத்தட்டுப்பாடில் பணம் நின்று போகுது. அந்த பணத்துக்காக அவர் தேடுறாரு. அவருக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள், உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடியவர்கள் எல்லாருமே கைவிரிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு 3 கோடி ரூபா பணம் ஷார்ட்டேஜ். 100வது படத்தை முடிக்கணும்னா 3 கோடி ரூபா பணம் வேணும். அந்த 3 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ப்ரொடியூசர் எல்லாம் நகர்ந்து போகிறாங்க. அப்போ அவருடைய அக்கௌண்ட்டில் என்ன 3 கோடி ரூபா பணம் வருது. இந்த 3 கோடி ரூபா பணத்தை யார் போட்டாங்க அப்படின்னு உச்சநடிகரான உபேந்திரா என்கிற சூர்யா தனக்கு யார் வந்து 3 கோடி ரூபா பணத்தை போட்டாங்க அப்படின்னு தேடிட்டு போகிறாரு. அந்த பணத்தை போட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கிறான். அந்த பணத்தை போட்டவனுடைய பேர் வந்து சாகர். ஸோ இவருக்கும் அந்த சாகருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் வந்து அவன் வந்து ஒரு 3 கோடி ரூபா பணம் போட்டான் அப்படின்னு தேடி போக போக கதை விரிகிறது. அது என்னன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெருசாக நான் வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து சொல்ல மாட்டேன், ஊடகமாக தான் பேசுவேன். பட் இருந்தாலும் சில கதாபாத்திரங்களை சொல்லும்போது கதையினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உண்மையிலே ராம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஓகே. ஒரு டைஹார்டு ஃபேனுடைய, அதுவும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய டைஹார்ட் ஃபேன் எப்படி இருப்பானோ அதை கண் முன்னாடி நிகழ்த்துறாரு. அதே மாதிரி லவ் சீக்வன்ஸ்லையும் சரி, சீன்ஸ்லையும் சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக தியேட்டரில் வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகனை சந்திக்கிற காட்சி ஒன்று இருக்குது. அதுவும் சரி, காதலை வந்து அக்செப்ட் பண்ணுறப்ப வர்ற விஷயங்களாக இருக்கட்டும், சவால் விடுற இடங்களாக இருக்கட்டும், மிக முக்கியமாக தியேட்டரில் இன்டர்வல் பிளாக்கில் அவர் பேசுகிற வசனங்கள், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக பாக்கியஸ்ரீ, இந்த கண்ணிலே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணிலே கதையை சொல்கிறாங்க, கண்ணிலே எல்லாத்தையும் பேசுகிறாங்கன்ற ஒரு சொற்றொடர் இருக்குல்ல, அதுக்கு உதாரணம் வந்து இந்த பாக்கியஸ்ரீயோட கண்ணில் சொல்லலாம். அப்படி ஒரு வேல்யூவான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஐஸ் அது. அந்த தியேட்டரில் கண்ணாடி உடைக்கிற சீனாக இருக்கட்டும், கண்ணாடி உடைக்கிறதுலேருந்து என்ட்ரோ ஆகிறட்டும், அதன் பிறகு அந்த லவ் அக்செப்ட் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக்காக
அவங்க பண்ணியிருந்தாங்க. காதல் முறிகிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாவாடை தாவணி அவ்வளோ சூப்பராக செட் ஆகுது. முக்கியமாக மகாலட்சுமி டூரிங் டாக்கீஸில் படம் பார்க்குறதுக்காக அவங்க வந்து போட்டில் வர்றப்ப இருக்கிற அந்த ப்ளூ காஸ்டியூம்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அடுத்தது உபேந்திரா வந்து தான் நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாம் பொய்த்து போகும்போது யார் நமக்கு இப்படி ஒரு விஷயத்த ஒருத்தவன் பண்ணுறான் அப்படின்னு தேடலோடு வர்ற இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல உண்மையிலே அவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து. முக்கியமாக வீட்டில் வந்து ஒய்ஃபோட தான் எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிர்கதியாக நிற்கிற இடங்களும் சரி, தனக்காக உதவின ஒரு நாயகனை வந்து பார்க்குற இடங்களையும் சரி, அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். தியேட்டரில் வந்து டிக்கெட் வேணும்னு கேட்டதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டிக்கெட்டை எண்ணி கொடுப்பாங்க. ஒரு 22 டிக்கெட்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட்டை எண்ணுற அந்த லாபகம் இருக்குல்ல, ஏன்னா நான் கொஞ்ச நாள் தேட்டரில் ஒர்க் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கிட்ட தேட்டரில் டிக்கெட்லாம் கொடுத்துக்கிட்டு தேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த படத்தை வந்து மகேஷ் பாபு இயக்கியிருக்கிறாரு. ஒரு முழுக்க தியேட்டர் சார்ந்த விஷயங்கள், திரைப்படம், ரசிக மனோபாவம், இது எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் வந்து அவர் வந்து கதை பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த தியேட்டர் வந்து அந்த டிக்கெட்டை கிழிக்கிற இடம் வந்து அவ்வளோ சூப்பராக ரொம்ப நுட்பமாக பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். ஓகே, அது ரொம்ப நல்லா பாக்கியாஸ்டி பண்ணியிருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் ஒரு நாயகன் மீது எந்த அளவுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் வைக்கிறான், எதனால் வைக்கிறான் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை ஒன்று இருக்கும்ல, அவன் ஏன்டா இவ்வளவு டைஹார்டாக ஒருத்தன் வந்து பிடிக்குது அப்படின்றதுக்கான கதையை வந்து சிறப்பாகவே கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க. அது உண்மை. ஆமாம்ல, அதனால தான் இவன் வந்து டைஹார்ட் ஃபேனாக இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பாடல்களும் சரி, அந்த பாடல்களை வந்து கிளைமேக்ஸில் பயன்படுத்தின விதமும் சரி, நம்ம ஜஸ்ட் லைக் தட்டாக சில வீடியோக்களில் சில விஷயங்கள் பேசிடுவோம். ஆனால் அது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து டச் ஆகிருக்கும், அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க, நம்ம மறந்துடுவோம். அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தேன். அது ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோட இன்டர்வல் பிளாக்ல வந்து பேசுகிற அந்த வசனம் இருக்குல்ல, உனக்கு நீ வந்து ஒரு டிக்கெட் எடுத்து பேனர் கட்டுறோம்டா நீ வந்து அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு சவால் விடுற இடம் இருக்குல்ல, ஃபண்டாஸ்டிக்காக இருந்த அந்த சீனு. அடுத்தது வந்து எனக்கு வந்து அதில் சில க்யூட் மூமெண்ட்லாம் இருக்குது. தியேட்டர் வந்து 2003 முன்னாடி ஃபிலிமில் இருக்கிறப்ப நடக்கிற தியேட்டர்ஸுங்கும் போது அந்த தியேட்டரில் பேனர் கட்டி தொங்க விடும்போது ஐ லவ் அப்படின்ற மாதிரி போட்டு மகாலட்சுமின்ற அந்த தியேட்டருடைய பேரை வச்சு ஹீரோயினுக்கு வந்து விஷயத்தை கடத்துகிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த க்யூட்னஸ், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த சைக்கிள்லாம் போய் சடார்னு நிறுத்தி ஸ்டாண்டு போட்டுக்கலாம் வந்து ஜாக்கி ஜானுடைய ப்ராஜெக்ட் ஏ. அதுதான் வந்து அந்த மாதிரி சைக்கிள் ஒரு நேராக போகிற டபார் நுடுவார் போய் அது மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கும், அது போய் அந்த இடத்துல நிற்கும். அந்த மாதிரி விஷயங்களை ப்ராஜெக்டே 1988 சம்திங்கில் அந்த மாதிரி படங்களில் ப்ராஜெக்டேல ஜாக்கி ஜான் வந்து பண்ணார். அந்த விஷயத்தை வந்து இதுலேயும் பண்ணியிருந்தாங்க. தமிழில் வந்து பாண்டியராஜன் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டல கூட அந்த ப்ராஜெக்ட் படத்தினுடைய சில சீக்வன்ஸ் சீன்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. அதாவது படத்தை ரொம்ப ஊறி பார்த்தவங்களால தான் அதை பண்ண முடியும். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட் மொமெண்ட்டாக நான் பார்க்குற ஒரு விஷயமா என்னென்னா, அந்த தியேட்டரை வந்து ஒரு டூரிங் டாக்கீஸாக முதல்ல பண்ணி அதில் வந்து சின்ன குச்சி கட்டி அது ஒரு பிரம்மாண்ட தியேட்டராக வந்து அதுக்கு வந்து ஹீரோ பார்க்குற இடமும் சரி, அதில் வந்து ஹீரோயின் பார்க்குற இடமும் சரி செம க்யூட்டு. அதை விட அதில் வந்து அதே மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோயினோட அப்பா பார்க்குற இடமும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா யோசிச்சிருந்தாங்க. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக லைட் இல்லை, ஊரே வெள்ளக்காடாக இருக்குது அப்படின்னும் போது எப்படா வந்து தியேட்டர் உள்ளார லைட் வருது, உபேந்திரா உள்ளார புது தியேட்டரில் என்ட்ரு ஆகும்போது எப்படா லைட் வருதும் போது ஓகே கார் ஏதாவது லைட் போட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளாக இருந்தது. இது வந்து இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் ஆனால் நிறைய இடங்கள் வந்து லைட் வச்சுருப்பாங்க தியேட்டர் உள்ளாரே. ஸோ அதனால் அது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. இதை மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆந்திராவில் இந்த படம் எடுக்கிறாங்க, பட்ஜெட் வந்து 60-70 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் உபேந்திரா இடத்துல, சும்மா நான் வந்து உபேந்திரா குறைத்து மதிப்பிட்டதுக்காக பேசலை, உபேந்திரா இடத்துல அங்கே வெங்கடேஷோ இல்லைன்னா நாகார்ஜுனாவோ இருந்தாருன்னு வச்சுக்காங்களேன், சும்மா ஒரு பேச்சு, வெங்கடேஷும் நாகார்ஜுனாவும் உபேந்திரா கேரக்டருக்கான விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா
யோசிச்சு பாருங்க, அந்த அந்த இடமே வந்து எப்படி இருக்கும்ட்டு. அந்த ஏன்னா ரத்தமும் சதையும் இந்த 2 நடிகர்கள் மேலே ஒரு முக்கியமாக நாகார்ஜுனா அதை வந்து பண்ணியிருந்தாலும் வச்சுக்காங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த சீனே வந்து அவ்வளோ சூப்பராக எவால்வ் ஆகிருக்கும், எல்லாருக்கும் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன், ரைட்? டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக சித்தார்த் நூனியோடைய சினிமோகிராஃபி, விவேக் மெர்வினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக், சாங்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த அந்த டியூனை வந்து இதில் வந்து ஃபுல்லாக படம் ஃபுல்லும் ஒரு பிஜிஎம்மில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஸ்ரீஹரி பிரசாதோட எடிட்டிங்கும் சரி, முக்கியமாக அந்த வாழைத்தாரை வச்சுட்டு போகிற சண்டைக்கான நம்பகத்தன்மையை வந்து ஸ்ரீஹரி பிரசாதோட எடிட்டிங் வந்து காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு தெலுங்கு படம் ரோம்காம் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சினிமா ரசிகராக நீங்கள் பார்க்கும்போது, ஒரு சினிமாவை நீங்கள் வந்து தொடர்ந்து அதனோட இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரசிகராக இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு. காலையில் ரிசல்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே, ஆவரேஜ் தான் அந்த ஃபிலிம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு நான் படம் பார்க்கும்போது அந்த ஒரு என்னடா ஆவரேஜ் எல்லாமே போய் உட்காந்தோம்னா, நிறைய சீனில் வந்து சீக்வன்ஸை வந்து நம்புற மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். ஒரு ஃபேன் பாய் அவன் கடைசி வரையிலையும் தன்னோட ஹீரோவுக்காக நிற்கிறான், அதுக்காக நிறைய இழக்கிறான் அப்படின்றத வந்து கடைசி வரையிலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காம அதை பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இந்த படம் வந்து பிடிச்சதுன்றதை விட திரைக்கதையில் அதற்கான விஷயங்கள் எல்லாமே இது இதனால தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அதை கனெக்ட் பண்ணது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒருவேளை இப்போ வந்து இந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ஓடிடியில் வந்த படம் இந்த படத்துக்கு என்னப்பா குறைச்சல், ஏன்பா இந்த படம் ஓடலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் தேட்டரில் ஒர்க் பண்ண அந்த டிக்கெட் கிடைக்கிறதுலேருந்து நான் பார்த்து சொன்னல, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்து. எல்லாத்த விட ஒரு லிப்லாக் சீன் வந்து ப்ரொஜெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளோ இடம்லாம் இருக்காது, பட்டு தெரியல, அது வந்து அது ஒரு கற்பனைக்காகவே இருந்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்த விட இந்த படத்தில் நான் பார்க்குற பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு நடிகன் படம் நடிக்கிறான், அவனை கொண்டாடுறோம், நடிப்பை சிலாகிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவனுக்காக வாழ்க்கையே கொடுக்கறது, அது அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து கதைக்காக வேண்டுமானால் வந்து அது சூப்பராக இருந்தாலும் கூட ஓகே, ஒரு 80s வந்து 90s வந்து அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கிட்டாலும் கூட எனக்கு வந்து அது வந்து செட் ஆகலை, எனக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ எனக்கு வந்து ஜாக்கி சானை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதுக்காக வந்து முதல் காட்சி பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கான ஒரு ரசிக மனோபாவமோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது. ரசிப்பேன், எல்லாமே ஓகே. ஆனால் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா அதனுடைய நீட்சியை தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து 40 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ரசிக மனோபாவத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கிறதுல வந்து எனக்கு அந்த அந்த இடம் வந்து எனக்கு செட் ஆகலாம். ஆனால் ஒரு கதையாக பார்க்கும்போது, திரைக்கதையாகலாம் போகும்போது ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ், ரைட்? தியேட்டரில் பழைய ஆப்ரேட்டர் ரூமு, டூரிங் டாக்கிஸ், ஸ்க்ரீனு, அதை வந்து பண்ணுற விஷயங்கள், மண் வைக்கிறது, எல்லாமே நிறைய சுவாரஸ்யமான சீக்வன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். நான் சொல்கிறது ஒரே ஒரு லிப்லாக் மட்டும்தான் இருக்குது, அதை பார்த்துக்காங்க. படம் முடியும் போது ஃபேன் பாய் பயோகிராஃபி மகேஷ் பாபு அப்படின்னு போட்டிருந்தது. உண்மையிலே அது வந்து உண்மையிலே ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் தான். ஒரு சினிமாவை ரொம்ப நேசிச்சோனால தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். அதை மகேஷ் பாபு திறம்பட செய்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உணர்ந்தேன், தேட்டரில் பார்ப்பீங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. பாக்கியஸ்ரீக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய உறவு உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.